ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, நிக் கார்டு. ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு ஃபிசிக்கல் மெஷின்ல லேப்டாப் இல்ல கம்ப்யூட்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லேன் கேபிள் கனெக்ட் பண்றப்போ என்ன ஆகும்? ஆ லைட் வந்து நம்மளுக்கு ஒரு எல்லோ கலர் லைட் பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆன உடனே நம்மளுக்கு நம்மளுடைய லேப்டாப் இல்ல டெஸ்க்டாப்ல என்ன ஆகும்னா, இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வந்துரும். ஓகேவா? அப்போ அந்த கேபிள் கனெக்ட் பண்ண உடனே நம்மளுடைய லேப்டாப்க்குள்ள வந்து நிக் கார்டுன்னு சொல்லி ஒரு கார்டு வந்து ஒரு ஒரு கார்டு இருக்கும் அதுல டிஃபால்ட்டா. ஸோ அந்த கார்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்க. நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் டிரைவர்ஸ் வந்து. அது எங்க செக் பண்ணணும்னா, இப்போ நம்ம நார்மலா உங்களுக்கு காட்டுறேன் அது எங்க இருக்குன்னு. ஸோ கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்ல போயிட்டு அந்த டிரைவர்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து லேப்டாப்ல இதே மாதிரி தான் நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷின்ஸ்லயும் ஒரு டிரைவர்ஸ் இருக்கும். அது எதுக்காக அப்படின்னா, அந்த நெட்வொர்க்கை வந்து டிடெக்ட் பண்றதுக்காக. இப்போ டிவைஸ் மேனேஜர் கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்ல டிவைஸ் மேனேஜரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நெட்வொர்க் அப்படின்னு சொல்லியிருக்கும். இங்க பாருங்க, நெட்வொர்க் அடாப்டர். ஸோ இதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன் அப்படின்னா, இன்டெல் டியூல் பேண்ட் வயர்லெஸ், இது வந்து என்னுடைய ஒய்ஃபைக்கான டிரைவரை. ஈத்தர்நெட் கனெக்ஷன் இங்கே பாருங்க, இன்டெல் ஈத்தர்நெட் கனெக்ஷன், இது வந்து என்னுடைய லேன் கேபிள். நான் லேன் கேபிள் கனெக்ட் பண்ணால் இந்த டிரைவர் இருந்தால் மட்டும்தான் அது வந்து நெட்வொர்க்கை டிடெக்ட் பண்ணும். இந்த டிரைவர் இல்லை அப்படின்னா டிடெக்ட் ஆகாது. இதை நான் வேணும்னா அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். இதை நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னு வைங்களேன், நான் லேன் கேபிள் கனெக்ட் பண்ணால் எனக்கு இன்டர்நெட் எடுக்காது, இன்டர்நெட் வரவே வராது என்னுடைய லேப்டாப்பில். அதே மாதிரி இந்த வயர்லெஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து என்னுடைய ஒய்ஃபை. லேப்டாப்பில் ஒய்ஃபைக்கு ஒரு டிரைவர்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த டிரைவர்ஸ் நான் ரைட் கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் கொடுத்தேன் அப்படின்னா என்னுடைய ஒய்ஃபை வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஓகேவா? அப்போது ஃபிசிக்கலாக நம்மளுடைய லேப்டாப்குள்ள ஒரு ஒரு டிவைஸ் இருக்குது, வயர்லெஸ் டிவைஸ் ஒன்று இருக்குது. அதே மாதிரி நிக் கார்டு வந்து ஒன்று இருக்குது. அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டிரைவர் இன்ஸ்டால் பண்ணணும். சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க, டிரைவர்னு சொல்லுவோம். அந்த டிவைஸ் மேலே ஒரு டிரைவர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அதுதான் நம்மளுடைய அஜூரில் வந்து நிக் கார்டு அப்படிங்கிற ஒரு காம்போனன்ட், அதாவது ஒரு டிவைஸ் வந்து இருக்குது. இந்த நிக் கார்டோட யூசேஜ் என்ன அப்படின்னா, நான் சொல்லியிருக்கேன் ஒரு விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு. இங்கே பாருங்கள், இது ஒரு விர்ச்சுவல் மிஷின். ஸோ இந்த விஎம்ஐ நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, பை டிஃபால்ட்டாக ஒரு விர்ச்சுவல் மிஷினை நீங்கள் நிக் கார்டு இல்லாமல் கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா நிக் கார்டு வந்து டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகும். ஆனால் விஎம் கிரியேட் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த நிக் கார்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். தேவைன்னா வச்சுக்கலாம், தேவைன்னா ரிமூவ் பண்ணலாம். ஆனால் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மிஷின் வந்து ஐடியல் மிஷின் தான். இப்போ எப்படி நம்ம லேப்டாப்பில் வந்து நம்ம ஒய்ஃபைல இன்டர்நெட் இல்லை இதில் லேண்ட் கேபிளில் கனெக்ட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளால கூகுளோ இல்லை எதுவுமே அக்சஸ் பண்ண முடியாது, ஒரு ஐடியல் மிஷின் மாதிரி ஆகிடும். அதே தான் இங்கேவும் நம்மளுக்கு இந்த விஎம்ல இந்த நிக் கார்டு அப்படிங்கிற ஒரு காம்பனன்ட், ஒரு டிவைஸ் வந்து இந்த மாதிரி கனெக்டிங்கில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த விஎம்ஐ நான் அக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் நிக் கார்டு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நிக் கார்டோடைய யூசேஜ் என்ன அப்படின்னு. ஸோ இந்த நிக் கார்டில் தான் வந்து நம்மளுக்கு தேவையான ஐபி அட்ரஸ் வந்து அசோசியேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து விநெட் சப்நெட் கிரியேட் பண்ணி நம்மளுடைய விஎம்ஐ அந்த சப்நெட்குள்ளே பிளேஸ் பண்ணுறோம். நான் சொல்லியிருக்கேன், லாஸ்ட் செஷனில் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு ஐபியும் நம்மளுக்கு இந்த நிக் கார்டில் வந்து என்ன ஆகும்னா அசைன் ஆகும். இது எதை பேஸ் பண்ணி அசைன் ஆகுதுன்னா, யார் அசைன் பண்ணுறாங்கன்னா அஜூர் டிஹெச்சிபி அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுக்கு சப்நெட்ல இருந்து, இங்கே வந்து சப்நெட்னு வச்சுக்கிறோம், சப்நெட்ல இருந்து ஐபிஸை எடுத்து அவைலபிலிட்டி எங்கெங்கெல்லாம் அவைலபிலிட்டி இருக்கோ அந்த அவைலபிலிட்டியை எடுத்து நம்மளுக்கு நம்மளுடைய நிக் கார்டுக்கு அசைன் பண்ணுது பேஸ்ட் ஆன் த அவைலபிலிட்டி சப்நெட்ல இருந்து. ஓகேவா? அப்போது ஒரு நிக் கார்டுக்கு எப்படி ஐபி அசைன் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மெத்தடில் தான் வந்து அந்த ஐபி அசைன் ஆகுது. ப்ரைமரி ஐபி தான் அதுவும் அசைன் ஆகும். இந்த ப்ரைமரி ஐபிங்கிறது என்ன அப்படின்னா, ப்ரைமரி ஐபி ஆர் ப்ரைவேட் ஐபி. ஓகேவா? ஸோ ஒரு நெட்வொர்க்ல இருந்து, அதாவது நம்மளுடைய விநெட்ல இருந்து, இப்போ இந்த சப்நெட்டுக்கு வந்து எங்கே இருக்குன்னா விநெட்ல இருக்குது. ஸோ விநெட்ல இருந்து ஒரு சப்நெட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த சப்நெட்ல இருந்து நமக்கு ஐபி, பிரைமரி ஐபி வந்து நம்ம விஎம்க்கு வந்து அசைன் ஆகுது. ஓகேவா? இப்படித்தான் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்போ இது வந்து நடக்கிறது, நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரே நெட்வொர்க்கில், அதாவது அஜூர்க்குள்ளே மட்டும் நடக்கிறது. இப்போ ஒருவேளை நான் வெளியிலேருந்து அக்சஸ் பண்ணணும், நான் வந்து இங்கே இருக்கேன், நான் வந்து ஒரு பப்ளிக் யூசர். ஸோ இங்கேருந்து நான் வந்து என்னுடைய விஎம் நான் அக்சஸ் பண்ணணும், நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற அந்த விஎம் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளால் டைரெக்டாக அக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட எந்த ரைட்ஸும் கிடையாது. அப்போது
அப்படி இருக்கிற ஸ்டேஜில் நம்ம இந்த ப்ரைவேட் ஐபி, அதாவது இன்டர்னல் ஐபி இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ப்ரைவேட் ஐபி வந்து முழுக்க முழுக்க இந்த விஎம், அதாவது விர்ச்சுவல் நெட்வொர்க்குடைய ஐபி, அதாவது அஜூருக்குள்ள ஒரு செக்யூர் நெட்வொர்க் தான். அப்படி செக்யூராக இருக்கிறப்போ நம்மளால் எப்படி ஈஸியாக வெளியிலேருந்து அக்சஸ் பண்ண முடியும்? கண்டிப்பாக முடியவே முடியாது. அப்போது இந்த சுச்சுவேஷனில் நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, இந்த விஎம் நான் இங்கேருந்து நான் ஆர்டிபி எடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா நான் என்ன பண்ணணும், இந்த விஎம்க்கு கண்டிப்பாக ஒரு பப்ளிக் ஐபி வந்து நான் அசைன் பண்ணணும். அசைன் பண்ணால் மட்டும்தான் என்னால் இந்த விஎம் ஆர்டிபி எடுக்க முடியும். அப்போது இந்த நிக் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்ட்லேயே தான் என்ன அசைன் ஆகும், ஒரு பப்ளிக் ஐபியும் அசைன், அதாவது நம்ம வேணும்னு அசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பப்ளிக் ஐபியுமே எங்கே போய் அசோசியேட் ஆகுது அப்படின்னா இந்த நிக் கார்டில் தான் அசோசியேட் ஆகுது. ஏன்னா இதுதான் வந்து கேட்வே, இந்த விஎம்க்கு இந்த கேட்டு வழியாக தான் போகணும் ஆக்சஸ். அப்போது இந்த நிக் கார்டு தான் வந்து ப்ரைமரி ஐபியும் பப்ளிக் ஐபியும் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு. புரியுதுங்களா? அதுக்காகத்தான் அதை வந்து நிக் இன்டர்ஃபேஸ் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கார்டில் தான் வரக்கூடிய எல்லா நெட்வொர்க்கும் இது வழியாக தான் போகணும் அப்படின்னு. ஏன்னா இது இந்த நிக் கார்டு வந்து இந்த விஎம் கூட அசோசியேட் ஆகிருக்கு, அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த நிக் கார்டில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ கேட்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் நார்மலாக ஒரு விஎம் கிரியேட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல நீங்கள் என்னென்ன நோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நிக் கார்டு எந்த இடத்துல வரப்போகுது. இதுக்கு முன்னாடி நீங்கள் விஎம் வந்து ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் என்ன நோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, எந்த இடத்துல அந்த விஎம் உடைய நிக் கார்டு டீட்டெயில்ஸ் வரப்போகுது, நம்ம எந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். இப்போ நான் நார்மலாக வந்து விஎம் கிரியேட் பண்ணுறேன். ஸோ விஎம்1 ரீஜியன் வந்து எல்லாமே ஆஸ் யூஷுவலாக இருக்குது. அவைலபிலிட்டி நான் எதுவும் செட் பண்ணலை. ஸோ இட்ஸ் ஸ்டாண்டர்ட் விஎம். இமேஜும் அதே இருக்கட்டும். சைஸ் வந்து 2 and 8 வச்சுருக்கேன். ஸோ ஆஸ் யூஷுவலாக வந்து அஜூர் அட்மின் வெல்கம் @12345 வெல்கம் @12345 ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பப்ளிக் இன்பவுண்ட் போர்ட், இதுவுமே வந்து நம்ம இதுக்கு அடுத்த டாபிக் தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த போர்ட் பற்றி. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ஆர்டிபி போர்ட், அதாவது நம்ம இந்த ஆர்டிபி, இந்த விஎம்மை நம்ம ஆர்டிபி எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஎம்மில் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், 3389 ஆர்டிபி போர்ட் வந்து நம்ம எனபிள் பண்ணியிருக்கணும். ஸோ பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த கனெக்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா பப்ளிக் ஐபியை வச்சு, வெறும் பப்ளிக் ஐபியை வச்சு மட்டும் நம்மளால் ஆர்டிபி எடுக்க முடியாது. ஸோ அது வந்து எதோட காம்பினேஷன், அதை கம்பைன் ஆகிருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ரேஷியோவில் கம்பைன் ஆகிருக்கும். பப்ளிக் ஐபி இஸ் 3389 அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்பினேஷனில் தான் இருக்கணும். ஓகேவா? அதுக்காக தான் என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல நம்ம அந்த இன்பவுண்ட் போர்ட் வந்து 3389 அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து டிஸ்க்கு. ஸோ டிஸ்கில் வந்து ஆஸ் யூஷுவலாக எல்லாமே அதே ஃபார்மேட்டில் இருக்கட்டும். நெட்வொர்க்கிங், ஸோ இந்த இடத்துல தான் நம்ம நோட் பண்ணணும், அதாவது என்ன நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ண போகிறோம். ஸோ விர்ச்சுவல் நெட்வொர்க் வந்து ஸோ பிடிஎஃப். ஓகே, ஸோ ஆல்ரெடி ஒரு விநெட் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அதே விநெட்டை நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல வேணுங்கிற சப்நெட் நான் செலக்ட் பண்ணிட்டேன். அப்போது இந்த ஐபி பார்த்தீங்கன்னா 10.0.0.0/24 இதுதான் சப்நெட். ஸோ இந்த சப்நெட்டில் நான் விஎம்ஐ பிளேஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய சப்நெட் செலக்ட் பண்ணிட்டோம். பப்ளிக் ஐபி வேணுமா வேண்டாமா அப்படின்னு. ஸோ நம்ம ஆர்டிபி எடுத்து பார்க்கணும், இந்த விஎம்ஐ நான் ரிமோட் எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு பப்ளிக் ஐபி வேணும். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நன் கொடுத்துட்டா நம்மளுக்கு இந்த பப்ளிக் ஐபி கிரியேட் ஆகாது. புரியுதுங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு வேணும், அதனால் என்ன பண்ணிக்கிறேன், இந்த நேம்லேயே கொடுத்துக்கிறேன். நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய அந்த விஎம் நேம்லேயே பப்ளிக் ஐபியும் கிரியேட் ஆகும் அப்படின்னு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல தான் இந்த பப்ளிக் ஐபி சப்நெட் கொடுத்துட்டோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் நம்மளுக்கு இந்த நிக் கார்டு வந்து கிரியேட் ஆக போகுது. ஐ மீன் திஸ் இஸ் த ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் தான் நிக் கார்டு வந்து கிரியேட் ஆகக்கூடிய ஸ்டேஜ். ஓகேவா? கிளியர்? ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடியது நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப், இதை நீங்கள் விட்டுருங்க, இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ ரெஸ்ட் ஆல் த செட்டிங்ஸ் ஆர் சேம். ஓகே, இதுக்கப்புறம் எல்லா செட்டிங்ஸும் சேம் தான், நான் எதுவும் சேஞ்சஸ் பண்ண போகிறேன் இல்லை. ஸோ ரிவ்யூ கொடுத்துட்டு கம்ப்ளீட் கொடுக்குறேன்.
ஃபைன். ஸோ இட்ஸ் கெட்டிங் கிரியேட் ஆகுது. ஓகே, ஸோ நம்மளுடைய விஎம் சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம விஎம் உடைய நிக் கார்டை வந்து எப்படி செக் பண்ணுவோம், எங்கே அது எப்படி கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம்னா, இங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நிக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு வந்துச்சு பார்த்தீங்களா, அதனோட பிக்கு அதனுடைய இமேஜ் பாருங்கள், ஒரு க்ரீன் கலர் சிப் மாதிரியே இருக்கும். அதாவது ஒரு 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 டிரைவர், அது ஒரு கார்டு, அது அந்த அந்த இதில் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா VM130 அப்படிங்கிற ஒரு நிக் கார்டு வந்து கிரியேட் ஆகிடுச்சு. கிரியேட் ஆகிட்டு அந்த நிக் கார்டுக்கு என்ன ஐபி அசைன் ஆயிருக்கு இங்கே பாருங்கள், பிரைமரி ஐபி 0004 வந்து அசைன் ஆகிருக்கு. எங்கே அட்டாச் ஆகிருக்கு, VM1க்கு வந்து அது அட்டாச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அது என்ன ரிசோர்ஸ் குரூப், இதெல்லாம் வந்து அஸ் யூஸ்வல் நார்மல். ஓகே, இப்போ இந்த நிக் கார்டை நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே ஆப்வியஸாக நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வரும் இன்புட், அதாவது இன்புட் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிசோர்ஸ் குரூப்பு, சப்ஸ்கிரிப்ஷனு, அது இந்த இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு வந்து எந்த சப்நெட்டில் இருக்குது, எந்த விர்ச்சுவல் நெட்வொர்க் அண்ட் எந்த சப்நெட் இங்கே இருக்கும் பாருங்கள். விஎம்எஸ் ஸ்கேல் செட் விநெட், அதில் டிஃபால்ட் அப்படிங்கிற சப்நெட். இதை நீங்கள் இப்படி தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். ஓகேவா, விர்ச்சுவல் நெட்வொர்க் இங்கே பாருங்கள், விர்ச்சுவல் நெட்வொர்க் ஸ்லாஷ் சப்நெட் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது விநெட்டு, செகண்ட் இருக்கிறது சப்நெட். அது கீழே பாருங்கள் விஎம்எஸ், இது வந்து விநெட்டு, செகண்ட் இருக்கிற டிஃபால்ட் வந்து ஸ்கேல் செட். இதை நான் ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் அடிக்கடி இந்த ஐபி செக் பண்ணுறது, இந்த நிக் வந்து எந்த ரிசோர்ஸ் சாரி எந்த சப்நெட்டில் இருக்குது, இந்த விஎம் எந்த சப்நெட்டில் இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறது எப்படி பண்ணுவீங்க, இங்கே இருக்கக்கூடிய இந்த விர்ச்சுவல் நெட்வொர்க்ஸ் வச்சு தான், விர்ச்சுவல் நெட்வொர்க் சப்நெட்டை வச்சு தான் செக் பண்ணுவீங்க. ஓகேவா, இந்த சைடு பாருங்கள், இந்த விஎம் அதாவது இந்த நிக் கார்டில் ப்ரைவேட் ஐபி அட்ரஸ், அதாவது ப்ரைமரி ஐபி அட்ரஸ் என்ன இருக்குது, 10.0.0.4 இருக்குது. அதே நிக்கில் நம்ம ஒரு பப்ளிக் ஐபியும் என்ன பண்ணியிருக்கோம், அசைன் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த நிக் கார்டில் ஒரு ப்ரைவேட் ஐபியும் ஒரு பப்ளிக் ஐபியும் என்ன பண்ணி வச்சுருக்கோம், அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம், அதாவது அசோசியேட் பண்ணி வச்சுருக்கோம். டெக்னிக்கலாக நீங்கள் அசோசியேட்னு சொல்லணும். ஓகேவா, ஸோ அசோசியேட் அதாவது ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் ஐபியை அசோசியேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இந்த நிக் கார்டு வந்து யார் கூட அசோசியேட் ஆகிருக்கா, அதாவது எதில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா VM1 கூட, VM1 விர்ச்சுவல் மிஷின் கூட இது அட்டாச் ஆகிருக்கு. அதுக்கு போக இது வந்து ஒரு செக்யூரிட்டி குரூப் கூட அட்டாச் ஆகிருக்கு. அது வந்து நம்ம நாளைக்கு பார்க்குறப்போ இந்த செக்யூரிட்டி குரூப் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து இந்த விஎம்முடைய நிக் கார்டு வந்து இது கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ இப்படித்தான் நீங்கள் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் வந்து செக் பண்ணணும். இங்கே போயிட்டு இங்கே சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நிக் வரும். இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விஎம்முடைய நிக் கார்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ நிறைய விஎம்ஸ் இருக்கிறப்போ நிறைய விஎம்ஸோட நேம் வரும். ஸோ நீங்கள் ரைட் விஎம்ஸ் வந்து இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபெச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் VM1 அப்படின்னு சர்ச் பண்ணால் எனக்கு VM1 வரும். VM2 அப்படின்னா VM2க்கானது வந்து ஹைலைட் ஆகி வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த விஎம்ஐ ஓப்பன் பண்ணி விஎம்மில் அந்த நெட்வொர்க் கார்டு வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ அதுக்கு விஎம் ஓப்பன் பண்ணுங்கள். விஎம் செட்டிங்ஸில் போய்ட்டு நெட்வொர்க்கிங் அப்படிங்கிற டேப் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே நெட்வொர்க்கிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணோன்னே நெட்வொர்க்கிங்கில் இந்த விஎம்கான நெட்வொர்க்கிங் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த நெட்வொர்க்கிங் டீட்டெயில்ஸில் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் அண்ட் ஐபி கான்ஃபிகரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அதாவது இந்த நிக்கோட தான் இங்கே கொடுத்துருக்காங்க. VM130 பிரைமரி /IP config பிரைமரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா இந்த VM130ங்கிறது என்ன, நம்மளுடைய நெட் கார்டோடைய அதாவது நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டோடைய நேம். அதில் ஒரு ஐபி ப்ரைமரியாக இருக்குது. அந்த ஐபிக்கு வந்து IP config 1 அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக வந்து அதை சொல்லுவோம். ஓகேவா, ஏன் இது வந்து IP config 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம IP config 2 அதாவது இன்னொரு ஐபியும் இதில் ஆட் பண்ணலாம். அதுக்காகத்தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து ப்ரைமரி ஐபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேணும்னா நமக்கு செகண்டரி ஐபி அதையும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்காகத்தான் இந்த இடத்துல இந்த நேமில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த ஹைலைட் பண்ணியிருக்கக்கூடிய பாக்ஸ் தான் வந்து நம்மளுடைய நிக் கார்டு. இந்த நிக் கார்டு தான் நம்மளுடைய விஎம்மில் கனெக்ட் ஆகிருக்கு. நம்மளுடைய விஎம் செட்டிங்ஸில் நெட்வொர்க்கிங் டேப்பில் தான் இது நம்ம செக் பண்ணிகிட்ருக்கோம். அது கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் இன்ஃபர்மேஷனில் நிக் கார்டோடைய நேமு, அதே மாதிரி எந்த நெட்வொர்க்கில் இது கனெக்ட் ஆகிருக்கு, அதாவது எந்த விநெட் அண்ட் சப்நெட், அதே மாதிரி பப்ளிக் ஐபி என்ன, ப்ரைவேட் ஐபி என்ன,
அதுக்கப்புறம் வந்து அதர் டீட்டெயில்ஸ், லோட் பேலன்சர் அப்ளிகேஷன், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு இது தேவையில்லை. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நம்மளுக்கு ப்ரைமரியாக தேவை இருக்கிறது இதுதான், இந்த நிக் இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஓகேவா? ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சம்திங் ரூல்ஸ் எல்லாம் இருக்கும், அது நீங்கள் இப்போதைக்கு இது பண்ணிக்கிற வேண்டாம். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த விஎம்ஐ ஆர்டிபி எடுக்க போகிறேன். ஸோ யூசர் ஐடி, பாஸ்வேர்ட், ஷோர் அட்மின், யூசர் ஐடி, ஓகே. ஸோ புரிஞ்சதில்ல என்ன யூஸ், இந்த நிக்கார்டுடைய யூஸ் என்ன? இந்த நிக்கார்டு வச்சு தான் விர்ச்சுவல் மிஷின்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுறதே. இந்த நிக்கார்டு இல்லை அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நிக்கார்டு இல்லாமல் எந்த விஎம்மும் ரன் ஆகாது. நிக்கார்டு இஸ் அ மேண்டேட்ரி ஒன். ஸோ இப்போ இந்த விஎம்முடைய ஐபி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த விஎம் வந்து ப்ரைமரி ஐபி அட்ரஸ் எதில் அசைன் ஆயிருக்குன்னா 10.0.0.4 அசைன் ஆகிருக்கு. ஆர்டிபி ஒர்க் ஆகிடுச்சா? ஓகே. ஸோ ஆர்டிபி ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இந்த நிக், அதாவது இந்த நிக் கார்டில் நம்மளுக்கு என்ன ஐபி அசைன் ஆயிருக்கு? 10.0.0.4 அசைன் ஆயிருக்கு. இது எப்படி ஓஎஸ்க்குள்ளே, அதாவது விஎம்குள்ளே, விஎம் லாகின் பண்ணதுக்கப்புறமா இதுக்குள்ளே நம்ம எப்படி செக் பண்ணுறது? ஓகேவா? அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, சிஎம்டி ஓப்பன் பண்ணுங்க. அதாவது ரன் கமாண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு சிஎம்டி கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஐபி கான்ஃபிக் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா, ஐபி கான்ஃபிக் மட்டும் டைப் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், ஐபி v4 அட்ரஸ் 10.0.0.4 சப்நெட் மாஸ்க் டிஃபால்ட் கேட்வே. இங்கே பார்த்தீங்களா டிஃபால்ட் கேட்வே ஐபி பார்த்தீங்களா? 10.0.0.1. நான் சொல்லியிருக்கேன் ரிசர்வ் ஐபியில் 1ம் 2ம் கேட்வேக்கு போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 10.0.0.1 வந்து கேட்வேக்கு அசைன் ஆகிருக்கு. அப்போ 2 வந்து அல்டர்னேட்டிவாக அசைன் ஆகிருக்கும். ஓகே, இப்படி தான் அதாவது ஐபி கான்ஃபிக், இந்த ஐபி கான்ஃபிகன் டைப் பண்ணி தான் நம்ம நெட்வொர்க் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், ஈத்தர்நெட் அடாப்டர், ஈத்தர்நெட் அப்படின்றது. இந்த ஈத்தர்நெட் அடாப்டருங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளுடைய நிக் கார்டு தான். அதை வந்து ஈத்தர்நெட் அடாப்டர்னு சொல்லி ஓஎஸ் லெவலில் சொல்லுவோம் அதை. ஓகேவா? அப்போ ஒரு நிக் கார்டு, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நிக் கார்டு வந்து நம்மளுடைய விஎம்க்கு அசைன் ஆகிடுக்கு அப்படின்னு இது ஒரு இடத்துல நீங்கள் செக் பண்ணணும். இது போக இங்கே கீழே ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் சிம்பிள் இருக்கு பாருங்கள். அதாவது இன்டர்நெட் கனெக்ட் ஆகிருக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கா? இதுக்கு மேலே கர்சரை வச்சோன்னா நெட்வொர்க் இன்டர்நெட் ஆக்சஸ்ன்னு சொல்லி இருக்குது. ஸோ எனக்கு நெட்வொர்க் வந்து இன்டர்நெட் ஆக்சஸில் இருக்குது அப்படின்னு இருக்கு. இதை நான் ஓப்பன் பண்ணி செக் பண்ண போகிறேன். ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் செட்டிங்ஸ், இதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஓப்பன் நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் செட்டிங்ஸ் இதை கிளிக் பண்ணி இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? செக் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மிஷின் பப்ளிக் நெட்வொர்க், வேர்ல்டுனா இன்டர்நெட், ஸோ இது கூட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு இருக்கு. ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா சேஞ்ச் அடாப்டர் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். சேஞ்ச் அடாப்டர் ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் இருக்கா? இங்கே நீங்கள் இந்த டயக்ராமை கொஞ்சம் நல்லா கரெக்டாக பாருங்கள். கேபிள் இருக்குது பாருங்கள், லேன் கேபிள் மாதிரி இருக்குது, கம்ப்யூட்டர் சிம்பிள் இருக்குது. அப்படின்னா என்ன? ஒரு லேன் வந்து நம்மளுடைய கம்ப்யூட்டருக்கு கனெக்ட் ஆகிருக்கு, அதனுடைய ரெப்ரசன்டேஷன் தான் இது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நிக் வந்து நம்மளுடைய விஎம்ல கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு. சரியா? அப்போது அந்த நிக்கோடைய நேம் பாருங்க, மைக்ரோசாஃப்ட் ஹைப்பர்-வி நெட்வொர்க் அடாப்டர். அந்த அடாப்டர் பேர், அதாவது நான் சொன்னல நிக் டிவைஸ்ன்னு சொல்ல, நிக் கார்டுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதனுடைய பேர் மைக்ரோசாஃப்ட் ஹைப்பர்-வி நெட்வொர்க் அடாப்டர். ஓகே, இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணுறப்போ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 4 அதை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வந்து v4 தானே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதாவது IPv4 தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்.
அதனால் IPv4 கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்தீங்கன்னா IPv6 இருக்கும், அதை விட்டுருங்க. IPv4 மட்டும் அதை கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இது ஃபைன். செட்டிங்ஸ் சரி, ஓகே. இந்த ஆப்ஷன் இப்போதைக்கு இருக்கட்டும், இதை நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ், ஓகே. ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கட்டும். ஸோ ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் இருக்குமே, ஓகே ஃபைன், ஓகே டன். ஸோ இது மேலேயே என்ன பண்ணுங்கள், டபுள் கிளிக் பண்ணுங்கள் இந்த நிக் கார்டு மேலேயும். ஸோ நீங்கள் டபுள் கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன காட்டுது, இந்த மாதிரி ஈத்தர்நெட்டுடைய ஸ்டேட்டஸ் காட்டுது. அதாவது இந்த டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் நம்மளுடைய IPv4 ஐபி என்ன, சப்நெட் மாஸ்க் என்ன, டிஎன்எஸ் கேட்வே என்ன, சாரி டிஃபால்ட் கேட்வே என்ன கொடுத்துருக்காங்க, டிஹெச்சிபி சர்வர் என்ன, டிஎன்எஸ் சர்வர் என்ன அப்படின்னு. இது எல்லாமே வந்து நம்ம பப்ளிக் ஐபி வச்சிருக்கிறதுனால இந்த இதெல்லாமே வருது, இந்த டிஹெச்சிபி இதெல்லாமே. சரி, அதெல்லாம் உங்களுக்கு என்னென்னு லேட்டராக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும். அதாவது நிக்கார்டுடைய ஸ்டேட்டஸ் வந்து ஓஎஸ் லெவலில் செக் பண்ணக்கூடியது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் வந்து IPv4 இன்டர்நெட் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்குது. அப்படின்னா இந்த விஎம் வந்து இன்டர்நெட் கூட சிங்க் ஆகியிருக்கு. இந்த இடத்துல வந்து நோ அக்சஸ் அப்படின்னு வந்துருச்சு வைங்களா, இங்கே பாருங்கள் கீழே IPv6 நோ இன்டர்நெட் ஆக்சஸ், நோ நெட்வொர்க் ஆக்சஸ் இருக்கா, அந்த மாதிரி இங்கே வந்துருச்சு அப்படின்னா நெட்வொர்க்கில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்படி தான் ஒரு நிக்கார்டை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். விஎம் லெவலில், அதாவது ஓஎஸ்குள்ளே ஓப்பன் பண்ணி செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா அடிஷ்னல் நிக். அதாவது ஒரு விஎம்க்கு நம்ம அடிஷ்னலாக எக்ஸ்ட்ராவாக ஒரு நிக் கார்டு வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இது எதுக்காகனா அந்த ஒர்க்லோடை வந்து டிவைட் பண்ணுறக்காக. இப்போ ஒரே ஐபி வழியாக 100 யூசர்ஸும் நம்ம இங்கே வந்து இந்த விஎம் ஆக்சஸ் பண்ணுறாங்க, 100 யூசர்ஸும் இந்த ஒரே ஒரு ஐபி வழியாக ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நெட்வொர்க் இம்பேக்ட் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுறோம், அந்த விஎம்க்கு 2 நிக் செப்பரேட்டாக ஒவ்வொரு ஐபிக்கும், அதாவது 4, 5ன்னு சொல்லி 2 ஐபி நம்ம வச்சுட்டு இந்த வரக்கூடிய ஒர்க்லோட டிவைட் பண்ணி 50 யூசர்ஸ் வந்து இந்த 4 ஐபி வழியாகவும் another 50 யூசர்ஸ் வந்து இந்த 5 ஐபி வழியாகவும் இந்த விஎம் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஒரு நிக் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த நிக்கை வந்து அந்த விஎம்மில் நம்ம அட்டாச் பண்ணுறது தான் பார்க்குறோம். ஸோ இதில் குளோபல் சர்ச்சில் போயிட்டு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு நிக் இங்கே வந்துருச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம், புதுசாக ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கிரியேட் ஆப்ஷன் கொடுக்க பாருங்கள். ஸோ கிளிக் கிரியேட் கொடுத்துட்டு இங்கே ஆஸ்யூஷுவலாக நம்மளுடைய நெட்வொர்க், சாரி நம்மளுடைய சப்நெட், சாரி நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷன், ரிசோர்ஸ் குரூப், அதுக்கப்புறமா இந்த நிக் கார்டுக்கான நேம் வந்து ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ நான் என்ன கொடுக்குறேன், செகண்டரி அண்டர்ஸ்கோர் நிக் அப்படின்னு சொல்லி ஒரு மீனிங்ஃபுல் நேம் கொடுக்குறேன். ஓகேவா? இந்த இதை பார்த்தாலே தெரியணும் இது வந்து செகண்டரியா ப்ரைமரியா அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் ஒரு மீனிங்ஃபுல் நேம். ஸோ செகண்டரி நிக் ஹைஃபன் VM1, VM1க்கு இது செகண்டரி நிக் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் கொடுத்துட்டேன். இப்போ ரீஜன் அதே தான். இது எந்த விர்ச்சுவல் நெட்வொர்க்கில் போயிட்டு இந்த நிக்கை கிரியேட் பண்ண போகிறேன். ஏன்னா நிக் கார்டுங்கிறது என்ன, ஐபிஎஸ் தான். அந்த ஐபி எங்கேருந்து எடுக்க போகுது, ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க்கில் தான். அந்த விர்ச்சுவல் நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் அந்த, ஸோ இது வந்து என்னது நியூன்னு சொல்லி வருது. ஸோ நம்ம நியூ வேண்டாம், ஆல்ரெடி இருக்கக்கூடிய விநெட்டில் இருந்து தான், அதாவது விர்ச்சுவல் நெட்வொர்க் தான் நம்ம ஐபி எடுக்க போகிறோம். ஸோ அந்த விர்ச்சுவல் நெட்வொர்க் செலக்ட் பண்ணியாச்சு. அதில் எந்த சப்நெட் நம்ம எடுக்க போகிறோம், அதில் வந்து டிஃபால்ட் அப்படிங்கிற ஒரு சப்நெட் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், டிஃபால்ட் சப்நெட்டையே நான் எடுத்துடுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் ஐபி வெர்ஷனுடைய டைப் என்ன, IPv4 தான். ஐபி அட்ரஸ் அசைன்மெண்ட் டைனமிக் ஆர் ஸ்டாட்டிக், இது வந்து இப்போதைக்கு டைனமிக் தான். இது என்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் செஷனில் இது நான் உங்களுக்கு சொல்லுவேன் அந்த பாயிண்ட்ஸ் வரப்போ. ஸோ இப்போதைக்கு டைனமிக்கில் இருக்கட்டும். ஸோ ஒரு நிக் கார்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இன்புட் கொடுத்து கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு தேவையான விநெட் சப்நெட்டை கொடுத்துட்டு நேம் கொடுத்துட்டு நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெறும் விநெட் வெறும் நிக் கார்டு மட்டும்தான் கிரியேட் பண்ணுறோம். ஒரு இண்டிவிஜுவல் நிக் கார்டு மட்டும்தான் கிரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு டயக்ராமில் காட்டிடுறேன். இங்கே வந்து ஒரு நிக், இப்போ தான் நம்ம இந்த நிக் கார்டை கிரியேட் பண்ணுறோம். செகண்டரி நிக் இந்த மாதிரி ஒரு நிக் கார்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் இதை வந்து நம்ம
இந்த விஎம் கூட அசோசியேட் அட்டாச் வந்து இனிமே தான் நம்ம பண்ண போகிறோம். எப்படி அசோசியேட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு நிக் கார்டு வந்து கிரியேட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகட்டும். அதுக்கப்புறமா இந்த செகண்டரி நிக்கை கொண்டு போய் இந்த விஎம் கூட அட்டாச் பண்ணிடுறோம். இப்போ நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள், இப்போ நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய இந்த நிக் கார்டுக்கு எந்த ஐபி அசைன் ஆகும்? என்ன ஐபி அசைன் ஆகும்? ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நிக் கார்டை ஓப்பன் பண்ணுறேன். நிக் கார்ட்ஸில் இருக்கும் பாருங்கள், செகண்டரி நிக் கிரியேட் ஆகிடுச்சு பாருங்கள். செகண்டரி நிக் விர்ச்சுவல் மிஷின் ஸ்கேல் செட், இதுதான் நம்மளுடைய விநெட் நேமு. ப்ரைமரி ஐபி அட்ரஸ் இங்கே பாருங்கள் 005 கிரியேட் ஆகிடுச்சு. ஆனால் அட்டாச் இடத்துல பிளாங்காக இருக்குது. அப்படின்னா என்ன, இந்த விஎம் வந்து சரி இந்த நிக் கார்டு வந்து இன்னும் இந்த VM1 கூட அசோசியேட் ஆகலை. ஓகேவா? ஸோ நிக் கார்டை ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே அசோசியேட் இருக்குதான்னு பார்க்கலாம். அசோசியேட் ஆப்ஷன் கான்ஃபிகரேஷன். ஓகே, இங்கே ஆப்ஷன் இருக்காது. சரி, ஓகே. ஸோ நம்மளுக்கு நிக் கார்டு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. இப்போது நம்ம எந்த விஎம்மில் அட்டாச் பண்ண போகிறோமோ அந்த விஎம் ஓப்பன் பண்ணணும். ஸோ VM1 தான் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். VM1 ஓப்பன் பண்ணுங்கள். VM1 நெட்வொர்க் செட்டிங்ஸில் போயிட்டு நெட்வொர்க் செட்டிங்ஸ் இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். நெட்வொர்க்கிங் டேபில் நெட்வொர்க் செட்டிங்ஸ் சொல்லி ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண போகிறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே பாருங்கள், நம்ம என்ன பண்ண போகிறோம், அட்டாச் பண்ண போகிறோம். அப்போ இங்கே பாருங்கள் ஆப்ஷன் அட்டாச் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ். டிட்டாச் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ்னால் ரிமூவ் பண்ணுறது. நிக்கார்டை அட்டாச்சும் பண்ணிக்கலாம், டிட்டாச்சும் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவைலபிள் ரன்னிங் வர்ச்சுவல் மிஷின். ஓகே, ஸோ நம்ம வர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். பவர் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஆப்ரேஷன் பண்ணலாம். ஸோ அதுதான் ப்ராப்பர் வே. ஏன்னா பவர் ஆஃப் பண்ணாமல் நம்மளுக்கு அந்த ஆப்ஷனை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. எதுக்காக பவர் ஆஃப் பண்ணணும் நம்மளுக்கு ஆப்ஷன் வருது அப்படின்னா, ஏன்னா நெட்வொர்க் சேஞ்ச் பண்ணுறப்போ இந்த அந்த விஎம்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டிரைவர்ஸில் போய் அப்டேட் ஆகணும்ல. அப்போ நம்ம ஆன்லைனில் பண்ண முடியுமா, அதாவது விஎம் ரன்னிங்கில் இருக்கிறப்பவே பண்ண முடியுமானா முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், விஎம்மை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு நம்ம சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போது நம்மளுக்கு டிப்ளாய்மெண்ட் சக்சீடட், விஎம்மும் பவர் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அந்த விஎம் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி நெட்வொர்க்கிங் ஆப்ஷன்ஸில் நெட்வொர்க்கிங் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் போயிட்டு அட்டாச் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், அட்டாச் தான் பண்ண போகிறோம். ஸோ அட்டாச் கொடுத்துட்டு கிரியேட் அண்ட் அட்டாச் நோ நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் அவைலபிள் டு அட்டாச். வை நோ நெட்வொர்க் இருக்கணுமே. ஏதோ ஓகே. ஸோ இப்போது நான் சொன்ன மாதிரி விஎம்ஐ பவர் ஆஃப் பண்ணிவிட்டேன். விஎம் செட்டிங்ஸில் நெட்வொர்க் செட்டிங்ஸு, விஎம்மில் நெட்வொர்க் செட்டிங்ஸு, ஓகே. இதில் அட்டாச் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னே ஓ மை காட், வாட் ஹேப்பன்? ஓகே ஓகே, இங்கே பாருங்கள் ட்ராப் டவுனில் வந்து நம்மளுக்கு எந்த நிக் கார்டை அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துடும். நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறது செகண்டரி நிக் VM1, இதுதான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், ஓகே கொடுக்குறோம். ஸோ இங்கே நம்மளுக்கு ஆக்ஷன் டிப்ளாய் ஆகும். இங்கே பாருங்கள் அட்டாச்சிங் டு, ஓகே ஃபெயில்டு. Okay, it's restricted to have only one network interface with the accelerated enabled. Okay, add to attach. Okay, fine. ஓகே, ஸோ இப்போ திரும்பவும் அந்த எரரை கிளியர் பண்ணியாச்சு. செகண்டரி நிக் VM1 இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே
பார்க்கலாம் அட்டாச் ஆகுதான்னு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ லோடிங் ஆகிட்டுருக்கு. அட்டாச்சிங் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அட்டாச்சிங் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் டு VM1 கூட இது அட்டாச் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே காட்டுது. ஸோ இது சக்ஸஸ் ஆகிடுதான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு. அட்டாச் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கூட, அதாவது செகண்டரி நிக் வந்து நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இதே நெட்வொர்க் செட்டிங்கில் இங்கே ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும். ப்ரைமரி இங்கே இருக்குது, ப்ரைமரி செகண்டரி இங்கே இருக்குது பாருங்கள். அதாவது ஒரு விஎம்ல 2 நிக் கார்டை வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ ஃபைன், 2 நிக் கார்டு வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மிஷினை வந்து பவர் ஆன் பண்ணிவிட்டு ஆர்டிபி எடுத்து செக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா அட்டாச் பண்ணுறதுல? ஓகே, ஸோ ஃபைன். ஓகே, இப்போ பவர் ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ பவர் ஆன் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆர்டிபி எடுத்து பார்க்கலாம். ஓகே, இட்ஸ் ஸ்டார்டிங் த VM, ஸ்டில் ஸ்டார்டிங் த VM. ஓகே, VM இஸ் இன் ரன்னிங் ஸ்டேட். VM ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆர்டிபி எடுத்து செக் பண்ணிடலாம். ஸோ வெல்கம் @12345. இப்போ VM உடைய ஓவர்வியூவில் பாருங்கள், ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் 2 ஐபிஸ் காட்டுதான்னுட்டு. இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தாலும் நம்மளுக்கு அதே ப்ரைவேட் ஐபி, ப்ரைமரியோட ஐபி அட்ரஸ் தான் நம்மளுக்கு இங்கே காட்டுது. இங்கே வந்து அந்த மல்டிபிள் ஐபிஸ், அதாவது இப்போது 2 நிக் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்மளுக்கு காட்டாமல் ஓவர்வியூவில் ப்ரைமரி ஐபி தான் காட்டுது. ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக செக் பண்ணணும் அப்படின்னா நெட்வொர்க் செட்டிங்கில் போயிட்டு தான் நம்ம டீட்டெயிலாக செக் பண்ணிக்கிற முடியும். ஓகேவா? ஸோ நெட்வொர்க் செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம் ப்ரைமரி எது செகண்டரி எது அப்படின்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ட்ராப் டவுனில் பார்த்தீங்கன்னா தெரியும் 2 நிக் கார்டு வந்து அட்டாச் ஆகிருக்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள் விஎம்மில் லாகின் பண்ணியாச்சு. இப்போது விஎம்குள்ளேயும் நம்ம செக் பண்ணணும். ஸோ ரன் கமாண்டில் போயிட்டு ஐபி கான்ஃபிக் டைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 2 ஈத்தர்நெட் கார்டு இருக்குது பாருங்கள். ஈத்தர்நெட் கார்டு 1, ஈத்தர்நெட் கார்டு 4ன்னு இருக்குது. ஐ மீன் ஜஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கோங்க, 2 ஈத்தர்நெட் கார்டு இருக்குது. ஒரு இதுக்கு வந்து ஐபி 10.0.0.4, இன்னொரு இதுக்கு பாருங்கள் 10.0.0.5. ஓகேவா? அப்போது 2 ஈத்தர்நெட் கார்டு வந்து இந்த விஎம்க்கு அசைன் ஆகிடுக்கு அப்படின்னு. ஸோ அதே மாதிரி நெட்வொர்க் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், சேஞ்ச் அடாப்டர் ஆப்ஷன், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் போய் பார்த்தோன்னா தெரியும் 2 ஈத்தர்நெட் கார்டு வந்து இருக்கும். இங்கே பாருங்கள், ஈத்தர்நெட் கார்டு 1 அண்ட் ஈத்தர்நெட் கார்டு 4 அப்படின்னு 2 கார்டு இருக்குது. இந்த 2 கார்டு வழியாக தான் நம்மளுக்கு இப்போது ஐபி அட்ரஸோடைய கனெக்ஷன் வருது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும், டீட்டெயில்ஸ் கொடுங்க. செகண்டோடைய கார்டு டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 0.0.5. ஓகேவா? அப்போது இந்த விஎம்க்கு 2 நிக் கார்டு வந்து அட்டாச் ஆகிடுக்கு. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம பண்ணணும். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு